الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره وقال الله تبارك وتعالى إن الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون أولئك أصحاب الجنة خالدين فيها جزاء بما كانوا يعملون. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله عنهم عن النبي صلى الله عليه وآله وسلم إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. أخرجه الترمذي. وقال صلى الله عليه وسلم أيضا: إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பாதுகாத்து பரிபாலித்து கடைசி நாள் வரை தனது ஆட்சிக்கு கீழால் கொண்டு வந்து தனிமையாக ஆளக்கூடிய தனித்தவனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே சொந்தமாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் இருளக வெற்றிக்காக இரவும் பகலும் பாடுபட்ட கடைசி ரசூலாகிய ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வின் பரிசுத்த மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள் உட்பட கயாமம் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீது உண்டாகட்டும் என்று கூறி, கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்நாளில் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழும்படியும் அவனால் ஏவப்பட்ட விடயங்களை முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்கிறதோட இந்த உலகத்தின் எல்லா காரியங்களின் முடிவும் முடிவில்லாத வாழ்க்கையின் துவக்கமும் நிரந்தரமான நிம்மதியை, ராகத்தை, வெற்றியை தர வேண்டும் என்பதற்காக எந்தெந்த விடயங்கள் எல்லாம் வேண்டாம் என்று தடை செய்யப்பட்டிருக்கிறோ அனைத்து விளக்கல்களை விட்டு முற்று முழுதாக விலகி தவிர்ந்து வாழ்நாளை அமைத்துக் கொள்ளும்படி முதல்கள் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் ஒவ்வொருத்தரையும் இந்த உலகத்தில் ஒரு குறுகிய கால அவகாசத்தை தந்து முடிவில்லாத நிரந்தரமான அழிக்க முடியாத ஒரு நீண்ட வாழ்க்கையை தயாரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பமாக இந்த உலகத்தை தந்திருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே,
இது வாழும் இடம் அல்ல, இது ஒரு வாழ்க்கையை தயாரிக்கும் இடம். இது சகோதரர்களே பெரியார்களே, இது உலகத்தில் யாருக்கும் நிரந்தரமான இடம் அல்ல, நிரந்தரமான ஒரு இடத்தை தயாரிப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தும் இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். எல்லா வழிபாடுகளை கொண்டும் எல்லா வணக்கங்களை கொண்டும் அல்லாஹ் மனிதனிடம் இருந்து எதிர்பார்ப்பது அல்லாஹ்வுடைய திருப்தியை, அல்லாஹ்வுடைய ரிவாவை, அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை மனிதன் அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு அமலுக்கு கீழாலும் நாம் எதிர்பார்க்க வேண்டியது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை. ஒவ்வொரு செயலுக்கு கீழாலும் நாம் எதிர்பார்க்க வேண்டியது அல்லாஹ்வுடைய திருப்தியை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமல் செய்வது சுவர்க்கத்தை அடைவதற்கல்ல, அமல் செய்வது நரகத்தை விட்டும் பாதுகாப்பதற்கல்ல. இவைகளெல்லாம் நமக்கு வெளிப்படையாக சொல்லப்பட்டது. ஒவ்வொரு அமலுடைய நோக்கமும் என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நாம் வாழும் வரைக்கும் சில அஹ்காமாக்களை, சில கட்டளைகளை, சில அமல்களை நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் மனிதன் வாழும் காலத்தில் அந்த செயல்களை கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவதற்கு தான். சகோதரர்களே பெரியவர்களே, அமல் செய்து சுவர்க்கத்தை மாத்திரம் அடைவது தான் அமலுடைய நோக்கமாக இருந்தால், நம்முடைய அமலை நாம் நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் செய்தாலும் அல்லாஹ் நமக்கு தர இருக்கக்கூடிய ஞாபகத்துக்களில் ஒரு பாதியை கூடி நாம் அடைய மாட்டோம். அவ்வளவு விசாலமான சுவர்க்கத்தை அல்லாஹ் அங்கே படைச்சிருக்கிறான், அவ்வளவு விசாலமான சன்மானங்களை அல்லாஹ் அங்க படைச்சிருக்கிறான். சகோதரர்களே பெரியவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது எந்த கண்கள் குளிரக்கூடிய சன்மானம் அங்க யாருடைய உள்ளமும் அறியாது. அல்லாஹ் குர்ஆனில் فَلَا تَعْلَمُ نَفْسٌ مَا أُخْفِيَ لَهُم مِّن قُرَّةِ أَعْيُنٍ. என் அடியார்களுக்கு நான் சுத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அவர்களுடைய கண்களை குளிர செய்வதற்கு நான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானங்கள் இருக்கிறது, அதை எந்த ஒரு ஆத்மாவும் அறியாது என்ற விடயத்தை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமல்களுக்கு ஏற்பவாறுதான் சுவர்க்கம் என்பது அல்ல. அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு இடம் தருவதும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு விரல் வைக்கிற அளவுக்கு, ஒரு ஆள் உட்கார்ற அளவுக்கல்ல, ஒரு வாகனம் பாஸ் பண்ற அளவுக்கல்ல, ஒரு வீடு கட்டுற அளவுக்கல்ல. சகோதரர்களே யார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு விரல் வைக்கிற அளவுக்கு சுவர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு துண்டு இடம் கிடைக்கிறது. பேச்சல்ல, அரை பேச்சல்ல, ஒரு பேச்ச நிலம் அல்ல, ஒரு விரல் வைக்கிற அளவுக்கு சுவர்க்கத்துல உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்குதுண்டா நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த இடம் எவ்வளவு பெருமதி என்றா கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த முழு உலகமும் அதனுடைய அத்தனை பொருட்களுடன் கிடைப்பதை விடவும் அந்த இடம் உங்களுக்கு சிறந்ததுண்டா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால எங்கட அமல்களுடைய அளவுக்கல்ல சுவர்க்கம், எங்கட அமல்களை வைத்தல்ல சுவர்க்கத்துடைய எங்களுக்கு தரக்கூடிய நியாமத்துக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமல்களை வச்சு தரஜாதான் கூட போதும். குறிப்பாக அல்லாஹ் கடமையாக்கின அமல்கள் போதும் ஒரு மனிதன் சுவர்க்கம் போவதற்கு. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் புதிதாக வந்த ஒரு மனிதர் கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், எனக்குரிய கடமைகளை சொல்லித்தாங்க, அந்த அமல்களை நான் செஞ்சா நான் சுவர்க்கம் போகணும், என்ன சுவர்க்கம் நுழைவிக்க கூடிய முறையில எனக்கு அமல்களை படிச்சுட்டாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீ களிமா சொல்லி இருக்கிறாய், 5 நேரம் பரலான தொழுகையை சரியாக பேணிவா. அந்த மனிதர் கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், இதை விட கூடுதலாக எனக்கு வேறொன்றும் இல்லையா? நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல, ஆனால் நீ விரும்பினால் நபிலான வணக்கங்களை கொண்டு அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தலாம். 2வது கேட்டாரு, இன்னும் என்ன இருக்குது? நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உன்ட பொருள் ஒரு எல்லையை தாண்டும் பொழுது அதற்கு ஜகாத் விதியாகும், அதை நீ கணக்கு பார்த்து அதனுடைய சட்டத்தை படித்து அந்த ஜகாத்தை கொடுத்து வா. கேட்டாரு, இதை தவிர எனக்கு வேறொன்றும் இல்லையா? நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல,
நீ விரும்பினால் சதகாவை கொண்ட உன் பொருளை பாதுகாக்கலாம். நோன்பை புடிச்சுவா, மாத வருடத்தில் 30 நோன்புகளை அல்லாஹ் உனக்கு விதியாக்கி இருக்கிறான். கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், இதை தவிர எனக்கு வேறொன்றும் இல்லையா? நபியேலாம் சொன்னாங்க, இல்ல, நீ விரும்பினால் சுன்னத்தான நபிலான நோன்புகளை கொண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தலாம். இப்படி ஹஜ்ஜி, இதை தவிர வேறொன்றும் இல்லையா? நீ விரும்பினா உம்ராவை கொண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தலாம். அவரை திரும்பி போக்குள்ள ஒரு வார்த்தை சொன்னார். நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? அவரு திரும்பி போகும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாரு. இது ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை சொன்னாரு. இந்த சொல்லித்தரப்பட்ட அமல்கள் தவிர நான் எதையும் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன். இந்த சொல்லி தந்த விடயங்கள்ல நான் எதையும் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன் என்று சத்தியம் செஞ்சு கொண்டு திரும்பி போனாரு. நபி அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, சுவர்க்கவாதிய பார்க்கணும்டா அந்த போறவரை பார்த்து கொள்ளுங்க. சுவர்க்கவாதிய பார்க்கணும்டா இது போறாரு, இவரை பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவருக்கும் அல்லாஹ் கொடுக்கிற சுவர்க்கத்தை குறைக்க மாட்டான். ஆனால் எங்களுடைய அமல்கள் தரஜாவை உயர்த்தி கொண்டே போகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் எதை சொல்ல வரேன்னா, எங்களுடைய ஒவ்வொரு அமலுக்கு கீழாலும் கூலி அல்ல முக்கியம். எங்களுடைய ஒவ்வொரு அமலுக்கு கீழாலும் அல்லாஹ்வுடைய திருப்தி முக்கியம். எங்களுடைய ஒவ்வொரு அமலுக்கு கீழாலும் எங்களுடைய ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தம் முக்கியம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களில் ஒரு பிரதானமான துஆ நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரிதாஅக வல் ஜன்னah வ அஊது பிக மின் ஸഖதிக வன் நார். பரமையாக நிறைய இடங்கள்ல, நிறைய மஜ்லிஸ்கள்ல, நிறைய ஆங்காக்கள்ல இந்த துஆவை ஓதுறது நடைமுறையாக நான் கேட்டிருக்கிறேன். சகோதரர்களே, பிரியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, அல்லாஹ் உன்னுடைய பொருத்தமும் வேணும், அதுக்கு பின்னால சுவர்க்கம் வேணும். ரெண்டு விடயத்தை கொண்டு எனக்கு உதவி செய். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, ரெண்டு விடயத்தை நான் உன்னிடத்துல கேட்கிறேன். உன்னுடைய பொருத்தம், அதுக்கு பின்னால சுவர்க்கம். சகோதரர்களே, பிரியார்களே, ரெண்டாவது சொன்னாங்க, ரெண்டு விடயத்தை விட்டு நான் உன்னிடத்துல பாதுகாப்பு கேட்கிறேன். உன்னுடைய கோபத்தை விட்டும் பாதுகாப்பு கேட்கிறேன். உன்னுடைய அதிர்ச்சியை விட்டும் பாதுகாப்பு கேட்கிறேன். அதுபோன்று நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு கேட்கிறேன். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு கிடைக்கலண்டா, நாளை கியாமத்துல அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்கலண்டா, சுவர்க்கமும் எனக்கு இன்பம் தராதுன்னு சொல்லுவாங்களாம். அல்லாஹ் என்ன கொண்டு திருப்தி அடையலண்டா, கடமைக்கு சுவர்க்கம் தரணும் என்று அல்லாஹ் எனக்கு சுவர்க்கம் தந்தானண்டா, அந்த சுவர்க்கமும் எனக்கு இன்பமாக இருக்காது. எனக்கு வேணும் என்ற ரப்புடைய திருப்தி தான் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால மேலான சகோதரர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். இந்த குறிப்பான நாட்கள்ல ஏராளமான அமல்களை கொண்டு பல தொன் கணக்கில் அமல்களை சேகரித்து வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையால முதல் ஒரு காலம் இருந்துச்சு, மக்கள் அமல்கள்ல பலகீனங்கள் இருந்துச்சு. ஆனா இப்ப மாஷா அல்லாஹ் கஷ்டத்தோட சோழிகளோட அமல் செய்யக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. சிரமத்தோட அமல் செய்த மக்கள் நிறைய இருக்கிறாங்க. சிரமத்தோட பஜார்ல வியாபாரம் பண்ணிக்கொண்டு துல்ஹிஜ்ஜால 9 நோன்பையும் புடிச்சவங்க இருக்கிறாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, சின்ன வியாபாரத்தை செஞ்சு கொண்டு தனிய ஒரு மாடு கொடுத்தவங்க மாஷா அல்லாஹ் இருக்கிறாங்க. நாட்டுல சின்ன தொழில் செஞ்சு கொண்டு குறைஞ்சபட்சம் ஒரு ஆட்டையாவது கொடுத்தவங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் சம்பளம். ஆனா கூட்டு பரவான் கொடுக்கணும் என்று 4-5 மாதங்களாக காசு சேர்த்து, சகோதரர்களே, பெரியார்களே, தானும் ஒரு பங்குதாரியாக ஆகணும். அதனுடைய அந்த கூட்டு குரபான்மையாவது 4 ஏழைக்கு இந்த காசு போய் சேரணும் என்று கூட்டு குரபான் கொடுத்தவங்கள் பலர்கள் இன்றைக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதல் ஒரு அமைப்பு இருந்துச்சு. நாங்க எங்கட தொழிலை வச்சு, எங்கட நிலைமைய வச்சு, எங்கட பொருளாதாரத்தை வச்சு மக்கள் எடை போடுவாங்க. ஆனா இப்ப மாஷா அல்லாஹ் அதிகமானவர்கள் பல சிறப்புகளை கேட்டு, பல பயான்களை கேட்டு அமல்கள் ஆர்வம் மக்களுக்கு உண்டாக இருக்குது. நிறைய ஆண்கள், நிறைய பெண்கள், நிறைய அமல்களை செய்யறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குறிப்பாக இன்றைக்கு நான் இந்த இடத்துல எதை ஞாபகப்படுத்துறேன் தெரியுமா? அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் வாழ்க்கையில முழுமையான பரிபூர்ணமான கபூலியத்தை நசீபாக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களோட அமல்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் பார்க்க மாட்டான். எங்களோட அமல்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ் பார்க்க மாட்டான்.
அல்லாஹ் எங்கட அமல்களுடைய பாரத்தை பார்க்க போறார். சகோதரர்களே பெரியார்களே, அமல்களுடைய எண்ணிக்கை இல்ல, அமல்களுடைய பாரத்தை அல்லாஹ் பார்க்க போறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்கட பார்வையில் எங்கட அமல்கள் கொள்கை ஆயிடுச்சு. எங்கட பார்வையில் எங்கள்கிட்ட 9 நோன்புகள் இருக்குது. எங்கட பார்வையில் எங்கள்கிட்ட சுன்னத்தான நோன்புகள் இருக்குது. எங்கட பார்வையில் எங்கள்கிட்ட பரலான வணக்கங்கள் இருக்குது. எங்கட பார்வையில நாங்க செலவழிச்ச எண்ணிக்கையை பார்த்தா பெருசு. ஆனா அல்லாஹுக்கு எங்கட எண்ணிக்கை தேவையில்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க. மேல சொன்ன ஹதீஸ்ல, அல்லாஹ் உங்களோட உருவத்தை பார்க்க மாட்டான், அல்லாஹ் உங்களோட தோற்றத்தை பார்க்க மாட்டான், அல்லாஹ் உங்களோட செல்வத்தை பார்க்க மாட்டான், உங்களோட உலகத்துடைய பேக்ரவுண்ட் அல்லாஹ்க்கு தேவையில்ல. சொன்னாங்க, உங்களோட உள்ளமும் அதில இருந்து வெளியாகக்கூடிய செயல்களையும் மட்டும்தான் அல்லாஹ் பாரம் எடுக்க போறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அமல்களை செய்யறதுல மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. எங்களோட ஒவ்வொரு அமலையும் செய்யறதுல சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க கேட்டு செய்யறோம். ஒரு அமலை செய்யறதுக்கு முன்னால அந்த அமலுடைய பொறுமதியை விளங்கணும். அந்த அமலுடைய பொறுமதியை விளங்கினத்தினாலதான் ஆர்வம் உண்டாகுது. இப்ப 4 வாரங்களா குர்ஆனுடைய சப்ஜெக்ட கேட்டோம், அதனுடைய நன்மையை கேட்டோம். ஒவ்வொரு மாட்டு வெட்டப்பட்டா அந்த மாடுடைய ஒரு துளி அதுல முதலாவது ரத்தத்தில் பூமிக்கு விழுகிறதுக்கு முன்னால அல்லாஹ் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். அடுத்த எல்லா முடியுடைய ரோமங்களுடைய அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு நன்மை கொடுக்கிறான். இது போன்ற பல விடயங்களை நாங்க ஃபத்வாக்கள்ல கேட்டோம். நியத் இல்லாதவர்களுக்கும் ஏற்பாடு இல்லாம இருந்தவர்களுக்கும் அந்த ஆசையில அந்த அமலுடைய பொறுமதியை விளங்கினத்தினால ஏதோ கஷ்டப்பட்டு அந்த தொகையை கொடுத்து பலர்கள் அந்த அமலை செஞ்சிக்கிறார். 2வது ஒரு விடயம் இருக்குது. ஒரு அமலை செய்யறதுக்கு முன்னால இந்த அமலை எப்படி செய்யணும் என்றதை படிக்கணும். அதை படிக்காம அமல் செஞ்சா அந்த அமல்ல கபூலியத் இல்லை. அதுக்கு தேவையான இல்மு தேவை. அதையும் அந்தந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது மக்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்றாங்க. குர்ஆன் கொடுக்கணும், நாங்க எப்படி கொடுக்க, தனிமாடு கொடுக்கிறா என்ன சட்டம், கூட்டு குர்ஆன் கொடுக்கிறா அதுக்குரிய சட்டம் என்ன, நாங்க எப்படி கொடுக்கப்படணும், இப்படி ஹஜ்ஜுடைய காலம் வந்தா பலர்கள் அதை கேட்கிறாங்க. 9 நோன்பு பிடிக்கணுமா அல்லது 4-5 நோன்பு பிடிச்சாலும் கூடுமா, இப்படி அவரவருடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி மக்கள் கருத்துக்களை கேட்டு அமல் செய்யறாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனா எங்க அமல் இருக்கிற ஆகப்பெரிய குறை என்ன தெரியுமா, எங்க ஒவ்வொருத்தருடைய செயல்கள் இருக்கிற ஆகப்பெரிய குறை என்ன தெரியுமா, எங்கட அமல்களுடைய பாரம் எங்கட அமல்களை பாதுகாக்கிறதுக்குரிய தன்மைகள் இல்லை. எங்க அமல்களை பாதுகாக்கிறதுக்குரிய வழிகளை நாங்க தேடுவோம் இல்லை. எங்க அமல்களை பாதுகாக்கிறதுக்குரிய சொல் செயல் எங்கள்கிட்ட அமைதி இல்ல. அதனால மேலான சகோதரர்களே, அமல் பாதுகாக்கப்படலன்னா அது உரிய இடத்துல போய் சேராது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், எங்கள்கிட்ட ஒரு பொருள் இருக்குது. எங்கள்கிட்ட ஒரு ஆள் ஒரு பொருளை அமானிதமாக தாராரு. இந்த பொருளை யாரிடத்துல ஒப்படைக்கோடும் என்றதையும் விளங்கணும், அது என்ன பொருள் என்றதையும் விளங்கணும், எதை தாராரண்டத்தை விளங்கணுமே. அதை விளங்காட்டி மனசுலத்துல எடுத்துக்கொண்டு போனாருண்டா, நாட்டுல தடை செஞ்ச பொருளை தந்தாருண்டா. உதாரணமா ஒருத்தர் காலியில இருந்து கொழும்புக்கு போறார், மாத்திரையில இருந்து கொழும்புக்கு போறார். அவரோட ஒரு கூட்டாளி உங்களோட ஊருக்கு பஜார்ல வச்சு பஸ்ல நிப்பாட்டி என்ன ஏதென்று ஒண்ணுமே தெரியாம ஒரு பார்சலை கொடுக்கிறார். இதை வெள்ளவத்தையில தெய்வத்தர் வந்து எடுப்பாரு, கொடுத்துருங்க. நான் சும்மா கேட்கிறேன், இது என்ன பார்சல் என்று தெரியாம அவர் எடுத்துக்கொண்டு வைத்தாருந்தா, இடையில ஒரு செக் பாயிண்ட்ல மாற்றினா அது நாட்டுல தகனம் பண்ணின பொருளாக இருந்தா இவர் சும்மா இவர் எப்பயோ செஞ்ச பாவத்துக்கு கட்டு தின்ன வேண்டிய நிலம் உண்டா? சகோதரர்களே பெரியார்களே, அதனால ஒரு பொருளுடைய பொறுமதி அது என்னத்தை விளங்கணும், அதை கொண்டு போய் பாதுகாப்பா சேர்க்கிறதுக்கு. அடுத்தது அதை யாரிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அதையும் விளங்கணும். சகோதர பிரியார்களை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அது வரைக்கும் அந்த பொருளை பாதுகாக்கும். இதுதான் அமானிதத்துடைய தன்மை. அமானிதத்துடைய தன்மைன்னா யாரிடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அந்த பொருள் பாதுகாக்கப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு முறையாக அமல் செய்யறோம், செலவழித்து அமல் செய்யறோம், கஷ்டப்பட்டு அமல் செய்யறோம். ஆனால் அமல்களை பாதுகாக்கக்கூடிய தன்மை எங்கட நாவால, எங்கட சொல்லால, எங்கட நிதானமற்ற தன்மையினால, எங்கட பொறுமையை இழக்கிறதுனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமல்கள் உரிய இடத்துக்கு போய் சேருதில்லை. சகோதர பெரியார்களே, 2 விடயத்தை எங்க அமல்ல நாங்க செய்யணும். அமல் செய்யறோம், அமலுடைய எண்ணிக்கையை வச்சல்ல கூலி, அமலுடைய எண்ணிக்கையை வச்சல்ல தரஜா. சகோதர பெரியார்களே,
இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய காலத்துல ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க கிதாபுல. ஒரு தொப்பி வியாபாரி இருந்தார். ஒரு தொப்பி வியாபாரி சொல்ல பிரியாணங்களே, இவரை வியாபாரி தெரியுமா? இவரை கையால இந்த பூல் தொப்பிக்குது, அந்த தொப்பியை இவர் கையால பின்னுவார். கையால பின்னி அதை கடைகளுக்கு போடுவார். சாமன் அதுக்கு தேவையான பொருள்கள் எடுத்துக்கொண்டு வந்து கையால செஞ்சு போடுற தொப்பி அது. இவர் என்ன செஞ்சாரு, ஒரு தடவை இந்த சாமன் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து இந்த தொப்பியெல்லாம் செஞ்சு எடுத்துக்கொண்டு கடைக்கு போறார். தொப்பியை செஞ்சு எடுத்துக்கொண்டு கடைக்கு போறார். ஒரு கடையில போய் ஏறினாரு, அந்த கடையில கொடுத்தாரு. அந்த கடைக்காரர் இந்த தொப்பிய வாங்கி பார்த்தார். வாங்கி பார்த்து சொன்னாரு, இவருக்கு விலை சொல்றீங்க? இவருடைய ஒரு விலைய சொன்னார். கடைக்காரர் பார்த்துட்டு சொன்னாரு, தொப்பி என்ன நல்லா இருக்குது, எடுத்தா பிரயோசனம் தான். ஆனா நீங்க சொல்ற விலை தந்து எடுக்கிற அளவுக்கு இது எனக்கு கட்டாது. நீங்க சொல்ற வேலை தந்து எடுக்கிற அளவுக்கு எனக்கு கட்டாது. அந்த அளவுக்கு இதுல ப்ராஃபிட் இல்ல. நீங்க சாமன் நல்ல சாமன் கொள்த்தி, ஆனா இத நாங்க எடுத்து செய்யற அளவுக்கு இது நீங்க சொல்ற கோஷ் தந்து எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு கோஷ்ட் ஆகாதுன்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுத்துட்டார். இந்த தொப்பி வியாபாரி என்ன செஞ்சாரு, தொப்பிய கையில வச்சுக்கொண்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். மாலை மாலை இவருடைய கண்ணால கண்ணீர் வடிய ஆரம்பிச்சு. கடைக்காரர் பார்த்தார், ஓஹோ இவரு குடித்துக் கொள்றதுக்கு அமைப்பு இல்லையோ, இவருடைய கஷ்டத்தை நினைச்சு அழுகிறாரோ சரியா என்று அவர் கேட்டாரு. எனக்குத்தான் இது கட்டாது என்று சொன்னேன், நீங்க பக்கத்து கடையில காட்டுங்க, அல்லது சில பேர்களை சொல்லி சொன்னார் இன்னென்ன கடையில காட்டுங்க, அவங்களுக்கு இந்த சாமான் தேவைப்படும். அவரு சொன்னாரு, நண்பரே நீங்க இந்த தொப்பிய வாங்கலன்னு நான் அலையில்ல, அதில் எனக்கு ஞாபகம் வருது. நீங்க இந்த சாமனை பார்த்துட்டு சொன்னீங்களே, இது நல்ல பொருள், இது பொறுமதிதான், இது பிரயோஜனம் மக்களுக்கு. ஆனா நீங்க சொல்ற கோஷ்டுடைய அளவுக்கு எடுக்கிறதுக்கு இது பொறுமதி இல்ல என்று சொல்றீங்களே. நானும் 40 வருஷமா அமல் செய்யறேன். ஆனா நாளை கயாமத்துல நான் அல்லாஹ்வை சந்திக்க போறேன். எனக்கு இந்த தஹஜ்ஜத் இருக்குது, எனக்கு இந்த நோம்பு இருக்குது, எனக்கு இந்த இன்னும் சுன்னத்தான தான தர்மங்கள் இருக்குது. நான் அதை கொண்டு திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறேன். ஆனா இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வச்சு நான் யோசிக்கிறேன், தொப்பிய நீங்க வாழ வேண்டாம், எனக்கு யாரிடத்தில் ரிஸ்க் எழுதி இருக்கிறோ அவர்கிட்ட கொண்டு போய் நான் அதை விட்டுக் கொள்வேன். ஆனா நாளைக்கு அல்லாஹுக்கு முன்னால என் அமல்களை அந்த மலக்குமார் சமர்ப்பிக்கும் பொழுது அல்லாஹ் என் எல்லா அமலையும் பார்த்துட்டு, உன் அமல் எல்லாம் நல்ல எல்லாம் கொள்கை ஆயிக்குது, இலை இல்ல, சரியாத்தான் செஞ்சிருக்கிறாய், ஆனால் நான் இங்க வச்சிருக்கிற சன்மானங்களை அடைகிற அளவுக்கு உன் அமல் வெளிவே இல்ல, பொறுமதி இல்லன்னு சொல்லிட்டா, இந்த தொப்பிய நீங்க வானமெண்டா கொண்டு போய் இன்னொரு கடையில கொடுத்து காசு வாங்குறத போல அல்லாஹ் என் செயல்களை மறுத்துட்டா, அல்லாஹ் என் அமல்களை மறுத்துட்டா, நான் எங்க போய் அந்த இடத்துல அடைக்கலம் தேடுவது? இது என் ஞாபகத்துக்கு வந்துச்சு, இதுக்குத்தான் அழுகிறேன் என்றார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களோட ஒவ்வொருத்தையும் இந்த சிந்தனை வரும். இன்றைக்கு எங்களோட அமல்களை கொண்டு நாங்க திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அமல்களை பாரம் எடுக்கணும் என்ற எந்த தேவையும் ரப்புக்கு கிடையவே கிடையாது. ரப்புடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவன திருச்சி தௌபீக் எங்களுக்கு கிடைக்கும். ஆனா கபூலியத் எங்களுக்கு கிடைச்சிருக்கா இல்லையான்றது ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். எங்க அமல்களுடைய கபூலியத்தை நாங்க பார்க்கணும். மஹ்ஷர்லதான் கபூலியத்தை உலகத்துல பார்க்கலாம். சஹாபாக்கள் செய்த ஒரு பெரிய ஒரு பயம் என்ன தெரியுமா? சஹாபாக்கள் அடிக்கடி அழக்கூடிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? சஹாபாக்கள் சொல்லுவாங்களாம், நாங்க உலகத்துல நாங்க பட்ட கஷ்டங்களுக்கு எங்கட சிரமங்களுக்கு அல்லாஹ் எங்களுக்கு ஏதாவது ஒரு பாவத்தால எங்களை ஏதாவது ஒரு விளைவினத்தினால அல்லாஹ் எங்களுக்கு உலகத்திலே அதுக்குரிய கூலிகளை தந்து கயாமத்தில் எங்களை கைவிட்டுவானோன்னு நாங்க பயப்படுறோம் என்று பல சஹாபாக்கள் அழுதிருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனால தௌபீக்கத்தான் இங்க பார்க்கலாம். முதல் சப்புல நிக்கிறதுக்கு தௌபீக் வேணும். துல்ஹிஜ்ஜாவுடைய 9 நோம்பும் பிடிக்கிறதுக்கு தௌபீக் வேணும். முஹர்ரத்துடைய 10 நோம்பும் பிடிக்கிறதுக்கு தௌபீக் வேணும். எல்லாரும் கூட்டு குர்பான் கொடுக்கும் பொழுது நாங்க ஒரு தனிமானி கொடுக்கிறோம், அல்லாஹ்வுடைய தௌபீக் வேணும். ஆனா சகோதரர்களே, பிரியார்களே, கபூலியத் என்று நாங்க யாரும் நினைச்சிடக்கூடாது. எங்களுக்கு ஆதரவு தான் வைக்கணும். ஆனா கபூலியத்தை அல்லாஹ் உலகத்துல காட்ட மாட்டான். கபூலியத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான் ஆகிரத்துல. அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுதுதான் பார்ப்போம். சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன் சொல்லுது, மீசான்ல பாரம் பார்ப்போம். அமல்களை எண்ணுவோம் என்று அல்லாஹ் சொல்லல, ரக்காத்துக்களை எண்ணுவோம் என்று சொல்லல.
அதனால தான் சொல்லுவாங்களே, ஒரு ஆலிம் இரவு முழுக்க அமல் செய்தாரு, ஆனா ஒரு ஆலிம் இல்ம சுமந்தவரு நபியுடைய முறையை பேணி தூங்குறாரு, இவருடைய தூக்கத்துக்கு கொடுக்கிற கூலி அவருடைய அமலுக்கு கொடுக்கிற கூலியை விட விசாலமாக இருக்கும். என்ன காரணம்? மேலான சகோதரர்களே, அவர்கிட்ட முறை இருக்குது, அவர்கிட்ட முறை இருக்குது. அதனால அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அமல்களை எண்ண மாட்டான், அல்லாஹ் பாரம் தான் பார்ப்பான். எங்கட ரக்காத்துடைய எண்ணிக்கை கூடையா இருக்கும், எங்கட தஹஜ்ஜத்துடைய ரக்காத் 12 இருக்கும். ஆனா வளமையா 2 ரக்காத் தான் ஒருத்தர் தஹஜ்ஜத் சொல்லுவாரு. இவரை பார்த்து நாங்க எங்கட அமல்ல திருச்சி காணுவோம், இவரை பார்த்து நாங்க எங்கட அமல்ல திருச்சி காணுவோம். நாங்க வளமையா இப்ப 3 மாதமா நாங்க துஹாவ 6 ரக்காத்து தொழுது கொண்டிருப்போம், நாங்க பள்ளிக்கு வந்து தொழுது கொண்டிருப்போம். நாங்க 30 வருஷம் வாழ்ந்துச்சு, ஏனோ தானோடு வாழ்ந்துச்சு, புதுசா பயான்களை கேட்டு சிறப்புகளை விளங்கி இதுக்கு பிறகும் இப்படி இருக்கக்கூடாது, நான் மாறோடும், நான் அமல் செய்யணும் என்ற ஒரு ஆசையில துஹாவுக்கு பள்ளிக்கு வந்திருப்பார். ஹதீஸ் இருக்குது, யாரு துஹாவுடைய தொழுகைக்கு பள்ளிக்கு வாராரோ இவருக்கும் உம்ராவுடைய சுன்னத்தான உம்ராவுடைய ஒரு கூலி கிடைக்கும். இது போன்ற கருத்துக்களை கேட்டு பள்ளிக்கு வந்தா கொஞ்ச காலத்துக்கு பாப்பார், அவர் மட்டும்தான் லுஹாக்கு வருவார், அவர் மட்டும்தான் லுஹாக்கு வருவார். வந்ததுக்கு பிறகு சொல்லுவாரு, பாருங்களே எங்கட மக்கள் எல்லாரும் நான் தஹஜ்ஜத்துல பள்ளிக்கு வார நேரம் எல்லாம் வளமையா நான் மட்டும்தான், எனக்கு பிறகுதான் முஅஜ்ஜின் சாபும் வாராரு, எனக்கு பிறகுதான் ஹஜரத்தும் வாராரு. சகோதரர்களே பெரியார்களே, நாங்க பள்ளிக்குள்ள வந்து தொழுகிற தொழுகையை விட நாங்க பள்ளிக்குள்ள வந்து அதுக்கண்டு நேரம் ஒதுக்கி நாங்க செய்யற முனாஜாத்தை விட சில நேரம் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில் உள்ள அமலுடைய பாரம் தன்னுடைய வீட்டில, தன்னுடைய அறையில, தன்னுடைய பெட்ரூம்ல முஸல்லால சுஜூதில் இருக்கக்கூடிய ஒரு சுஜூத் சில நேரம் அல்லாஹுக்கு பொருத்தமாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, பல இடத்தில் இருக்கிற பிரச்சனை தான், பல இடத்தில் இருக்கிற பிரச்சனை தான். நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்து தான் என காதலையும் கேட்டத்தை வச்சு நான் சொல்றேன். சகோதரர்களே பெரியார்களே, சிலர்கள் பஜ்ருக்கு பின்னால தொழுதண்டே போவாங்க, பஜ்ருக்கு பின்னால தொழுதண்டே போவாங்க. போறவங்க வெளியில என்ன தெரியுமா சொல்லிட்டு போவாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், யாரும் கோவிக்கவான பொதுவான அமைப்புல அல்லாஹ்வுடைய கிருபை நாடு முழுக்க பேசுறத சொல்றேன். பஜ்ருக்கு பின்னால வளமையா எல்லா மஸ்ஜிதுகளிலும் தாலீம் செய்வாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வளமையா எல்லா மஸ்ஜிதிலையும் தாலீம் செய்வாங்க. ஒரு ஆள் வெளியில போறவர் சொல்லிட்டு போறாரு, இவங்க உதாரணத்துக்கு சொல்றேன், இவங்களுக்கு என்னப்பா, இவங்க பஜ்ர் இமாம் ஜமாத்து முடிகிற டைம்ல வாராங்க, சலாம் கொடுக்கறதோடு எழுந்து தொழுதுட்டு வந்து தாலீமா வாசிக்கிறாங்க. நாங்க 4 மணிக்கு வந்தோம், நாங்க 3:30க்கு வந்தோம், இதுலயே நாங்க உட்கார்ந்து எவ்வளவு நேரம் நாங்க உட்கார்றது? சகோதர பெரியார்களே, நாங்க 4 மணிக்கு இல்ல 3 மணிக்கு வந்தாலும் நாங்க வந்தது எங்கட ரப்ப சந்தோஷப்படுத்த மட்டும், எங்கட ரப்ப திருப்திப்படுத்த மட்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனால எங்கட அமலுடைய எண்ணிக்கை ரப்புக்கு தேவையில்ல, எங்கட அமலுடைய பாரம் தான் ரப்புக்கு தேவை. வனதாஉல் மவாஸீனல் கிஸ்ஸ லியௌமில் கியாமா وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين. குர்ஆன் தெளிவாக சொல்லுது, அல்லாஹ்வுடைய அமல்களை பாரம் பார்ப்பான் மீசான்ல. உங்களோட ஒவ்வொருத்தருடைய அமலையும் அல்லாஹ் நிறுப்பான், அதனுடைய பாரத்தை வச்சு அல்லாஹ் கூலி கொடுப்பான். அணுவளவு கூடி அணுவளவு கூடி அணு பிரமாணம் அளவாவது எந்த ஒரு மாற்றமும் அங்க செய்யப்படாது. அவரவருடைய செயலுக்கு, அவரவருடைய நன்மை தீமைக்கு, அவருடைய ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகளுக்கும் நிரப்பமான கூலி, தெளிவான கூலி அசைனாவிகா அவங்களோட செயல்களுக்கு அவங்கவங்க அங்க பெற்றுக் கொள்வாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனால எங்கள் அமல்கள் அல்லாஹ் பாரம் பார்க்க போறான், அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் நாடப்படும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாங்க அடிக்கடி கேட்ட சம்பவம் தான். சம்பவங்கள் கேட்கறதல்ல நோக்கம், எங்களுக்கு எல்லாருக்கும் கூடுதலாக தெரிஞ்ச விஷயம் என்ன, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டாங்க, அல்லாஹ் மகன் அறுக்க சொன்னான், அவங்களும் போய் அபிப்பிராயம் கேட்டாங்க. இத குர்ஆன் சொல்லுது, ஆதாரத்தோட பேசுறோம். ஆனா சகோதரர்களே பெரியார்களே, அதுக்கு அடுத்த வார்த்தையை நாங்க மிச்சம் பேர் பார்க்கிறல்ல, அதுக்கு அடுத்த வார்த்தையை நாங்க மிச்சம் பேர் பார்க்கிறல்ல. அல்லாஹுக்கு தேவல்ல ஹஜ்ரத் இஸ்மாயிலுடைய குர்பானியோ, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு புள்ளைய அறுக்கோடும் என்கிறது அல்லாஹ்வுடைய சப்ஜெக்ட் இல்ல. அல்லாஹ்வுடைய சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? என் அடியான் என்ன திருப்திப்படுத்துறானா,
அந்த சம்பவத்துடைய முடிவுல அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் என்ன சொல்றான்? ஃபலம்மா அஸ்லமா, அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு வழிபட்டாங்க, எங்கட கட்டளைக்கு ஒப்புக்கொண்டாங்க. இதுக்கு அல்லாஹ் பிறகு உபாரம் தான். அல்லாஹ் ஒரு ஆட்ட சுவர்க்கத்தில் இது கொடுத்த வரலாறுகள் எங்களுக்கு தெரியும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனால ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலே உள்ள கூலி என்ன தெரியுமா? ஒரு நோம்புக்கு 12 அவர் 13 அவர் பசிச்சிருக்கிறோம். ஆனா எங்கட பசியினால ரப்புக்கு எந்த லாபமும் இல்ல. ஆனா அந்த பசிச்சிருக்கிற அந்த பசிய ரப்புக்காக பொறுக்கிறது இருக்கிறே, அதை ரப்பு விரும்புறான். எங்கட தாகத்தை ரப்புக்காக பொறுக்கிறது இருக்கிறே, அதை ரப்பு விரும்புறான். சகோதரர்களே, பெரியார்களே, எங்கள் அமல்கள் கால் கடுக்க கடுக்க சொல்லுகிறோம். ஆனா அதுல ரப்புடைய திருப்தியை நாடுறோம். எங்கள் அமலுடைய எண்ணிக்கை தேவையில்லை. ஆனா எங்க அமல் இருக்கிற ரப்புடைய நாங்க நாடக்கூடிய பொருத்தத்தை எங்கட ரப்பு விரும்புறான். அதுக்குத்தான் அவ்வளவு பெரிய கூலி மேலான சகோதரர்களே. அதனால அந்த அடிப்படையில நாங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்வோம்? எங்கட வாழ்க்கையில அடிப்படை என்ன தெரியுமா? எங்கட அமல்களை பாதுகாப்போம். அதுல குறிப்பாக எதுல பாதுகாக்கணும்? எங்கட நாவுகள்ல பாதுகாக்கணும், எங்கட அக்லாக்குகளை பாதுகாக்கணும், எங்கட குணங்களை பாதுகாக்கணும். தொழுகையாளி வருவாரு, ஹதீஸ் இருக்குது. சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்குது. தொழுகையாளி வருவாரு, நோம்பாளி வருவாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உம்மத்தில முஃப்லிஸ், என் உம்மத்தில ஏழை யாரு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, லா தீனார வலா திர்ஹம் லஹு யா ரசூலல்லாஹ், யார்ட்ட தீனார் திர்ஹம் இல்லையோ இவர்தான் ஏழை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இல்ல, என் உம்மத்தில ஏழை வருவார் கியாமத்துல. வஸியாமின் வஸலாத்தின் வஸகாத்தின், அவர் 5 நேர தொழுகையாளி, அவர் நோம்பாளி, அவர் ஜகாத் கொடுத்தவரே. ஆனா இன்னொருத்தருக்கு அநியாயமாக ஏசிப்பார், இன்னொருத்தருக்கு அநியாயமாக ஏசிப்பார், இன்னொருத்தருக்கு அநியாயமாக அடிச்சிருப்பார், இன்னொருத்தருடைய பொருளை அநியாயமாக சாப்பிட்டிருப்பார். சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய ஹக்குகள் பேணப்படலண்டா, எங்களால நிறைவேற்றப்பட வேண்டிய அமானிதங்கள் நிறைவேற்றப்படலண்டா, எங்களுடைய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகள் கொடுக்கப்படலண்டா, சகோதரர்களே பெரியார்களே, அனாதைய சொத்து மட்டும் இல்ல எங்களை நரகத்துக்கு கொண்டு போற சொத்து, அனாதைய சொத்தும் இல்ல எங்களை நரகத்துக்கு கொண்டு போற சொத்து. யத்தீம் என்ற கொள்ள நாங்க யோசிக்கிறது என்ன தெரியுமா? யத்தீம் இயற்கையில வந்தவங்க, இயற்கையில எங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல யத்தீமா இருந்தவங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நான் ஒரு உதாரணத்துக்கு, ஒரு விளக்கத்துக்காக வேண்டி சொல்றேன். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நிறைய பேர் மாஷா அல்லாஹ் திருந்திட்டாங்க. நான் ஒரு பேச்சு வந்ததுனால சொல்றேன். எங்கட வாப்பா, நாங்க மூத்த ஆம்புல புள்ளண்டா, எங்கட 3 தங்கச்சி 4 தங்கச்சி இருக்கிறாங்க. இவர்களுடைய பொறுப்புகளை, இவர்களுக்கு சேர வேண்டிய ஹக்க என் வாப்பா ஏந்த பொறுப்புல வச்சுட்டு இதை சரியாக ஒப்படைங்க எனக்கு பொறுப்பு தந்துட்டு போனதுக்கு பின்னால, வாப்பட மௌத்துக்கு பின்னால, உம்மட மௌத்துக்கு பின்னால அவர்களுக்கு சேர வேண்டிய ஹக்குல ஒரு துரும்பளவு நான் சாப்பிட்டா இதுவும் யதீமுடைய ஹக்குல தான் போய் சேரும், இதுவும் யதீமுடைய ஹக்குல தான் போய் சேரும். இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா ஸுல்மன் இன்னமா யஅகுலூன ஃபீ குரான் சொல்லுது, யாரு யாரு யதீமுடைய ஹக்க சாப்பிடுவாரோ இவர் சாப்பிடுறதெல்லாம் நரக நெருப்பு என்று அல்லாஹ் சொல்லிட்டார். அதனால மேலான சகோதரர்களே, இதை சாப்பிட்டுட்டு நாங்க எவ்வளவுதான் முன்சப்புல நின்றாலும் மக்களுடைய பார்வையில நாங்க அமலாளி. மக்கள் பொறாமப்படுவாங்க, இவருடைய தஹஜ்ஜத்தை பாரப்பா, மக்கள் பொறாமப்படுவாங்க, இவருடைய இமான் ஜமாத்தை பாரு, இவருடைய திலாவத்தை பாரு. ஆனா நாளைக்கு மஹ்ஷர்ல போனா இவருக்கு ஒன்றும் இல்லை. அதனால மேலான சோழ நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, எந்த அளவுக்கு மலை அளவு அமல் செஞ்சவரே நாளைக்கு கியாமத்துல மற்றவண்ட பாவத்தை எடுத்துக்கொண்டு நரகம் போவார். அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே, நான் கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்வேன். இன்னைக்கு நிறைய பேருடைய அமல், மஸ்ஜிதுல செய்யற அமல் மஸ்ஜிதிலே இல்லாம போகுது, மஸ்ஜிதுல செய்யற அமல் மஸ்ஜிதிலே இல்லாம போகுது. ஹஜ்ரத் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆதாபுல் மாஷராத்தில் எழுதுறாங்க, ஒரு உதாரணத்துக்கு எழுதுறாங்க, ஒரு மனிதர் பள்ளியில உட்கார்ந்து அசர் தொழுதுட்டு திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறார். வளமையா நாங்க 30 வருஷமா காலை மாலை திக்ர் தவறல்ல. ஹதீஸிலே ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால இருந்து யாரு இஸ்ராக் வரைக்கும் அதே இடத்தில் இருந்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி போட்டு 2 ரக்காத் இஸ்ராக்குடைய அந்த நேரத்தில் 2 ரக்காத் தொழுவாரோ, சூரியன் மறைஞ்சு 20 உதிச்சு 20 நிமிடத்துல தொழுதா மரத்துன் தாமா அவருக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவுடைய கூலி கிடைக்கும். 15 வருஷமா தவறல்லன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. எனக்கு 10 வருஷமா அந்த அமல் தவறல்லன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. சொல்ல நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், உதாரணத்துக்கு யோசிங்க. ஹஜ்ரத் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு ஆள் பள்ளியில் உட்கார்ந்து திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறார்.
அவர் ஜிக்ருக்கு பழைய ஆளா இருக்கலாம், அவர் மாலையுடைய காலையுடைய ஜிக்ருக்கு பழையவர். ஆனா ஹஜ்ரத் அஷ்ரஃப் அலி தலபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு, அவர் ஜிக்ரில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு புது மனிதர் வாரார். அந்த ஊருக்கு வெளியில் உள்ளவரு ஒரு அந்த பக்கத்து கிராமவாசி வாராரு. வந்த அந்த மனிதரை தட்டி சலாம் சொல்லி ஒரு ஆளை பத்தி விசாரிக்கிறார். பள்ளிக்கு அவர் இல்ல, அவன் வீட்டை கேட்கிறார், அவன் பேங்க்ரவுண்ட கேட்கிறார். சகோதர பெரியார்களே, இவர் என்ன சொல்றாரு, அவருடைய வீடு இந்த இடத்துல இருக்குது அல்லது அவருடைய கடை இடத்துல இருக்குது, நீங்க போய் சந்திங்க. இதுதானே முறை. சகோதர பெரியார்களே, எங்களோட அமல்களை கொண்டு ஒரு நாளும் எங்களோட உள்ளம் சீராகாது. நாங்க விடிய விடிய தஹஜ்ஜத் தொழுதாலும் எங்கட கல்வி சீராகாது. நாங்க 30 வருஷமா முதல் சப்புல இமாம் ஜமாத்தோட தொழுதாலும் எங்கட கல்வி சீராகாது. சகோதர பெரியார்களே, உள்ளம் சீராகும் எப்ப தெரியுமா? உள்ளத்தில் இருக்கிற தக்குவா, உள்ளத்தில் இருக்கிற அல்லாஹுடைய பயம், உள்ளத்தில் இருக்கிற துனியாவுடைய பற்றற்ற தன்மை, உள்ளத்தில் இருக்கிற மௌத்துடைய பயம், உள்ளத்தில் வரணும் அவருடைய பயம். நான் அல்லாஹ்வை சந்திக்க போறேன், தனிமையில சந்திக்க போறேன். இந்த எண்ணம் மட்டும்தான் எங்களோட உள்ளத்தை சீராக்குமே ஒழிய எங்களோட ஜகாத்தோ, எங்களோட நோம்போ, எங்களோட ஹஜ்ஜோ, எங்களோட நாளும் எங்களோட கல்வை சீராக்காது. யாருடைய கல்வும் சீராகாம யாருடைய செயலும் சீராகாது, யாருடைய உள்ளமும் சீராகாம நாவுல இது வரக்கூடிய வார்த்தைகள் சீராகாது. சொல்லு விடிய விடிய வாயால சுபஹானல்லாஹ் சொல்றவரே, ஒரு நாளைக்கு அரை மணித்தியாரம் 3/4 மணித்தியாரம் அசர் தொழுதுட்டு அதே இடத்துல உட்கார்ந்து சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்றவரே, ஆனா இவருடைய உள்ளம் தூய்மை இல்லைண்டா. அஷ்ரஃப் அலி தலபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாரு, வந்தவர் என்ன செய்யறாரு, அந்த மனுஷனை பத்தி கொஞ்சம் புகழ்றார். யார விசாரிச்சாரோ அவரை பத்தி கொஞ்சம் புகழ்றார். அவர் நல்ல மனுஷனப்பா, எனக்கு இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணி பண்ணிக்கிறாரு, மாஷா இவர் நல்ல மனுஷன். இப்ப இவருடைய உள்ளத்தில் உள்ள நோயை பாக்கிடுமா? யாண்ட இந்த 30 வருஷமா திக்ரில் உட்கார்ந்துக்கிறாரு, 15 வருஷமா உம்ரத்துன் தாம்மா ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ரான கூலி அடைஞ்சாரு. அவருடைய உள்ளத்தை பாக்கேலும் இப்ப ஒரு 10 நிமிஷம் அவர் புகழ்றார். யார சந்திக்க வந்திருக்கிறாரோ அவரு. சொல்ல பெரியார்களே, அவர் புகழ புகழ இவருடைய உள்ளம் சீரில்லைன்னா இவருக்கு ஞாபகம் வரும் என்ன தெரியுமா? பாவம் தெரியாம மாட்டிக்கொண்டார், பாவம் தெரியாம ஒத்தனை புகழ்றான், பாவம் தெரியாம ஒத்தனை நலவ பேசுறான். சகோதர பெரியார்களே, கொஞ்ச நேரம் போக்கல இவருக்கே அறியாம இவருடைய வாயால வந்துருமா, நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனாலும் அவருடைய ஒரு சைட் தான் உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் சரி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை, நீங்க புகழ்றது உண்மை, ஆனா அதெல்லாம் பேருக்கு, அதெல்லாம் புகழுக்கு. அவரால் ஊருக்கு உதவி இல்ல, அவரால் மஹல்லாக்கு உதவி இல்ல, அவரால் குடும்பத்துக்கு உதவி இல்ல, அவருடைய குடும்பம் எப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க என்று அவருடைய உள்ளத்துல அவருக்கு தெரியாத இதுல இருந்து விளங்குற விஷயம் என்ன தெரியுமா? விஷயத்த நல்லா விளங்குங்க. வந்தவரு அவருடைய ஒரு சைட தெரிஞ்சு கொண்டு வந்திருக்கிறார். வந்தவருக்கு இவரை ஏதோ ஒரு நலவை செஞ்சிருக்கிறாரு, அது அவருடைய இயற்கையிலே இல்லாம இருக்கும். ஆனா அந்த நலவை வச்சு நல்லெண்ணத்தோடு ஒரு ஆள் சந்திக்க வந்திருக்கிறாரு. யாரிடத்துல விசாரிச்சாரோ அவரு இவருடைய அந்த நல்லெண்ணத்தை உடைச்சு இவருக்கு இன்னொரு பேக்ரவுண்டும் இருக்குது, அவருக்கு தெரியாத ஒரு விடயத்தை காட்டி கொடுப்பாராக இருந்தார். அஷ்ரஃப் அலி தலபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உங்க அமல் எவ்வளவு வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், நீ ஒரு முனாஃபிக் என்றதை நீ வெளிப்படுத்திட்டாய். அல்லாஹ் அக்பர். அதாவது மாஷராத்ல பாருங்க, உன் அமல் எவ்வளவு வேணும் என்றாலும் இருக்கட்டும், உன் உள்ளத்துல நிபாஸ்தலம் இருக்குது என்றதை நீ வெளிப்படுத்திட்டாய். சொல்ல பிரியாங்களே, ஒரு முஸ்லிம்கிட்ட குறை இருக்குது, ஆனா அந்த குறையையும் சம்பந்தம் இல்லாத தெரியாத ஒரு ஆளுக்கு காட்டி கொடுக்கிறது இருக்குது, இதுவும் ஒரு தவறு. தினா செஞ்சா தினாவுக்கு தண்டனை கொலை செய்யறது, கல்லடிச்சு கொள்ளோடும், இது குர்ஆன் ஹதீஸ் அங்கீகரித்த சட்டம். ஆனா குர்ஆன் நிபந்தனை இருக்குது, குர்ஆனுடைய நிபந்தனை இருக்குது, அதுக்கு தேவையான சான்றிதழ்கள் இருக்குது. சொல்ல பிரியார்களே, எனக்கும் இன்னொருத்தனுக்கும் இடையில இருக்கிற சொந்த கோபத்தில அவனை எப்ப பழிவாங்க சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவனால் ஒரு தவறு நடந்துட்டா, அதை நான் கண்மூக்கு வச்சு சொல்லல, உண்மையைத்தானே சொல்ல. இன்னைக்கு நிறைய பேர் பேசுற பேச்சு அடிச்சான். வீட்டுக்கு போனா மனம் தேவையில்லாத பேச்சு வரும், தேவையில்லாத பலாய் வரும், தேவையில்லாத பிரச்சனை வரும். இன்றைக்கு நிறைய பேர் பள்ளியில உட்கார்ற, ஆனா சொல்ல பெரியார்களே, பள்ளியிலையும் பேசப்படுறது இதுகள் தான். ஆனா அவங்க இடையில சொல்லிக் கொள்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் பொய்ய பேசல, நான் ஹக்க பேசுறேன், நான் பொய்ய பேசல, நான் என்ன 2 கண்ணாலையும் கண்டத்தை பேசுறேன். சொல்ல பெரியார்களே, உண்மையிலே இவர் ஒரு தினாவைத்தான் ஆதாரத்தோட 2 கண்ணால கண்டிருந்தாலும் அதுக்கு குர்ஆன் ஹதீஸ் சொல்ற முறையில இவருக்கு அந்த பிரச்சனையை முடிக்க இயலாது என்று இருந்தா
அவர் தன்னுடைய சொந்த பிரச்சனைகளை வச்சு, சொந்த கோபங்களை வச்சு அவரை வேற ஏதாவது ஒரு எண்ணத்தோட அவங்களோட பாவத்தை பஜாருக்கு கொண்டு வந்தாருந்தா, பிரயோஜனம் இல்லாத முறையில அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்படுறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாத முறையில பாவம் செஞ்சது உண்மை, ஆனால் அதை ப்ரூவ் பண்றதுக்கு இவர்கிட்ட ஆதாரம் இல்ல, இவருடைய வெறும் 2 கண்களை வச்சு மட்டும் அவர் அந்த பாவத்தை பஜாருக்கு கொண்டு வருவாருண்டா, உலமாக்கள் எழுதுறாங்க, சம்பந்தப்பட்டவங்க அல்லாஹ் இடத்துல பாவத்தை ஒப்புக்கொண்டு கண்ணீர் வடிச்சா அல்லாஹ் அவங்க 2 பேரையும் மன்னிப்பான். ஆனால் இவர்கள் விபச்சாரி என்று பஜாருக்கு மறைவா செஞ்ச பாவத்தை காட்டி கொடுத்தானே அவன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இவர்கள் 2 பேரும் மன்னிக்காத வரைக்கும். அதனால கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்கட அமல்கள் கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, வேணும் அல்லாஹுடைய திருப்தி. ஹதீஸ்ல இருக்குது, திருமதி ஷரீஃப்ல பாருங்க, அடியான் அமல் செய்றான், ஆனா சில நேரங்கள்ல சில வார்த்தைகளை பேசுறான், அந்த வார்த்தைகள்ல அல்லாஹ் அடியானோட அல்லாஹ்வை கோபப்படுத்துது, அவன் அறியாம அந்த வார்த்தை வருது, அந்த வார்த்தை எந்த அளவுக்கு அல்லாஹ்வை கோபப்படுத்துதுண்டா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் அவனை கொண்டு திருப்தி அடைய மாட்டான் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சில அடியான் எதிர்பார்க்காம சில வார்த்தைகளை பேசுறான், அவனுக்கே தெரியாத அந்த வார்த்தை இவனோ அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தியிருக்கிறது, ஆனா அவன் எந்த அமலும் செய்யாட்டிலும் அவன் மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ் அவனை பொருந்திக் கொள்வான். அதனால கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்க நேரம் முடிஞ்சு, அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், எங்களோட அமல்களை பாதுகாப்போம், குறிப்பாக எங்களோட நாவுகளை பாதுகாப்போம். எங்களோட நாவு பாதுகாக்கப்பட்டா எங்களோட பட்டோல பாதுகாக்கப்படும். பள்ளிக்குள்ள செய்யற அமல பள்ளிக்குள்ளே யாரும் பறிகொடுத்துட்டு போக கூடாது. சொல்ல பெரியார்களே, ஒவ்வொருத்தர நிலைமை அவங்களுக்கு தான் தெரியும், அவங்களோட ஆளாத் அவங்களுக்கு தான் தெரியும். யாரும் குறித்த இடத்துல தான் இல்லைன்னு அமல செய்யணும் என்றது கட்டாயம் இல்ல. அரபால மட்டும்தான் ஹாஜிகளுக்கு அந்த ஹஜ்ஜுடைய 5 நாளும் தான் குறித்த இடத்துல அவங்கள பார்க்கணும், அவங்கள அமல விளங்கிக் கொள்ளணும். அதை தவிர வேற எந்த அமலும் குறிப்பாக இந்த இடத்துல தான் செய்யப்படணும் என்றது சுன்னத்திலேயோ பருதிலேயோ கிடையவே கிடையாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்க எங்கட அமலை நாங்க பாதுகாத்துக் கொள்ளும். ஒன்றுமே இல்லாதவன் சுவர்க்கம் வைத்திருவான். கஷ்டப்பட்ட அமல் செஞ்சு எத்தனையோ பேர் அவங்க அமலை வச்சு கொண்டு நாளைக்கு அல்லாஹ்வுடைய நரகம் போக வேண்டிய நிலைமைகள் உண்டாகும். அதனால மேலான சகோதரர்களே, வீட்டுக்குள்ள குறை செஞ்சாலும் அது குறைத்தான், சொந்த மனைவிக்கு அநியாயம் செஞ்சாலும் அது ஏந்த மனைவி தானே நான் பார்த்துக் கொள்றேன் இல்ல, அதுவும் தௌபா செய்யாத பட்சத்துல அநியாயத்துடைய பட்டோலையில தான் வரும், அதுவும் நாளைக்கு மஹ்ஷர்ல எங்களுக்கு எதிராகத்தான் வரும். அதனால மேலானவர்களே, எங்களை இபாதத்தை சரி செய்யறதோட அந்த இபாதத்துகள் பாதுகாக்கப்படணும் என்றா, அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்துல போய் சேரணும் என்றா, எங்கட குணங்களையும் பாதுகாப்போம், எங்கட அக்லாக்குகளையும் பாதுகாப்போம். ஹஜ்ரத் சஅத் பின் அபீ வக்காஸுடைய அந்த சம்பவத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கவாதிய பாக்குறதா பாருங்க என்று 3 முறை சொன்னாங்களே. ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, அவரை நான் பார்த்தேன், அவரை தூங்கி எழும்புறது கூடி நான் அவரை வேற ஏதோ நினைச்சேன். இரவு முழுக்க தக்பீர் இருப்பாரு, இரவு முழுக்க சுஜூதில் இருப்பாரு, இரவு முழுக்க அல்லாஹ்ட்ட அழுது கொண்டிருப்பாரு, இப்படின்னு நான் அவரை நினைச்சேன். ஆனா அவரு தூங்கி எழும்பினது கூடி ஃபஜ்ருக்கு ரொம்ப நெருக்கமான நேரத்துல நான் சொல்ல அல்ல இன்னும் இருக்க போகலதான் தஹஜ்ஜத்தே சொல்லுவாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இவருடைய எந்த அமலை வச்சு ரசூலுல்லாஹ் இவருக்கு சுவர்க்கவாதி என்று வெளியில சொன்னாங்க. நான் அவர்கிட்ட ஏழாத கட்டத்துல வாயை திறந்து கேட்டேன். அவர் சொன்னாரு, எனக்கு தெரியாது, ஆனாலும் நான் ஆதரவு வைக்கிறேன். என் உள்ளத்துல எனக்கு புத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து, நான் இஸ்லாத்துக்கு வந்த நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் என் உள்ளத்துல யார பத்தியும் எந்த கெட்ட எண்ணமும் வந்ததில்லை. என் உள்ளத்துல யார பத்தி நான் தவறா நினைச்சது இல்ல. வேற சொல்ல, இந்த அமலை மட்டும் செஞ்சு பார்ப்போம். நாங்க பள்ளியிலே 24 மணித்தியாரம் இருக்கணும் என்ற தேவை இல்ல. நாங்க இந்த அமலை மட்டும் சரியா செஞ்சு பார்ப்போம். சொல்ல பெரியார்கள் எங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால சொல்ல, கடைசி காலம் பயங்கரமான காலம். யாருட குறையும் பேசி, யாருட பலாயம் கழுவி, யாருடைய எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை தேடி எங்களுக்கு எந்த லாபமும் இல்லாத எந்த பிரயோஜனமும் இல்ல. அநியாயமா எங்கட அமல்களை நாங்க பறிகொடுத்துடக்கூடாது. மேலாங்க சொல்லு, கஷ்டப்பட்டு செஞ்ச அமல 2 மணித்தியானம் தஹஜ்ஜத்துல பள்ளிக்குள்ள செஞ்ச அமல வெளியில போக்குள்ள 2 நிமிஷத்துல முடிச்சுட்டு போய் தரலாம். முன்னால தொழுற வந்த ஒரு குறைய சொல்லி போட்டு போனா போதும், எங்கட முழு அமலும்
நாளும் அவன் பட்டோலைக்கு போய் சேர்ந்துரும். அதனால மேலான சகோதரர்களே, ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு ஹோல்சேலாக நாங்க நோன்பு பிடிச்சி, நாங்க ஜக்காத்து கொடுத்து, நாங்க சதக்கா கொடுத்து, ஒன்றும் இல்லாதவன சுவர்க்கத்துக்கு அனுப்புறத விட எங்கட அமலை கொண்டு நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ற நாள் கயாமத்துடைய நாள். அதனால எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய, எங்கட ரப்புடைய திருச்சி அடைய வேண்டிய ஒரு தேவை எனக்கு உங்களுக்கும் இருக்குது. அதனால அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலான்ல இருந்து ஷஅபானுடைய நாள் மாதத்தில இருந்து இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 13ஆம் நாள் வரைக்கும் ஏராளமான அமல்கள், ஏராளமான நோன்புகள், ஏராளமான ஜகாத் சதகாக்கள், ஏராளமான நன்மை செய்யக்கூடிய நிறைய அமல்கள் எங்களுக்கு படித்து தரப்பட்ட ஒரு காலம். அதிகமானவர்கள் அந்த அமல்களை செஞ்சிருப்போம், வருடா வருடம் செஞ்சு வந்தவங்களும் இருப்போம். இந்த அமல்களை பாதுகாப்போம். எதுவரைக்கும் பாதுகாப்போம் என்றா, நாங்க அல்லாஹ்ட்ட போய் சேரும் வரைக்கும் இந்த அமல்களை பாதுகாப்போம். எங்கட அமல் எங்கட ரப்ப திருப்தி படுத்தி எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய முறையில எங்கட கொஞ்ச கால வாழ்க்கைய இந்த உலகத்தில் அமைச்சு கொள்வோம். நபி அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு காட்டி தந்த அந்த அழகான துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரிதாஅக வல் ஜன்னah வ அஊது பிக மின் சഖதிக வன் நார். இந்த துஆவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற இடத்துல பாடமாக்கி இந்த துஆக்களையும் அல்லாஹ் இடத்துல கேட்டு வருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில எங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அந்த எல்லா குறைகளையும் விளங்கி எனக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்தி தௌபா செஞ்சு எல்லா மடத்தினத்தில இன்னும் பாதுகாத்து நல்லவர்களை வெற்றி பெற்ற கூட்டத்துல சேரக்கூடிய தௌஃபீக அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். நாங்க குற்றவாளிகள் யா அல்லாஹ், நாங்க குறையுடையவர்கள் யா அல்லாஹ், தெரிஞ்சும் தெரியாமலும் தவறு செய்தவர்கள் யா அல்லாஹ், அறியாத மக்கள் யா அல்லாஹ், எங்களுக்கு தௌபாவை நசீபாக்கு யா அல்லாஹ். எங்களோட குறைகளை மன்னிச்சிடு யா அல்லாஹ். எங்களோட தெரிஞ்சு தெரியாம செஞ்ச தவறுகளுக்கு தௌபாவை நசீபாக்கு யா அல்லாஹ். எந்தெந்த பாவத்தினால எங்களுக்கு தேவையான என்னென்ன இல்முகள், என்னென்ன விளக்கங்கள் தரப்பட்டிருக்கிறதோ அந்த பாவங்களுக்கு தௌபாவை நசீபாக்கு யா அல்லாஹ். எங்களுடைய நெருக்கடிகளை நீக்குவே யா அல்லாஹ். எங்களுடைய எந்தெந்த பாவத்தினால கஷ்டங்கள், நெருக்கடிகள் நாங்க எதிர்பார்க்காம எங்களுக்கு வந்திருக்கிறதோ அந்த எல்லா சோதனைகளையும் அகற்றிவே யா அல்லாஹ். அந்த எல்லா பாவங்களுக்கும் தௌபாவை நசீபாக்கு யா அல்லாஹ். எந்த கலிமத்து தய்யிபாவை நீ தந்திருக்கிறியோ அந்த மனமான கலிமாவுடைய பரக்கத்தை கொண்டு எங்களோட வாழ்க்கையை மனமாக்கி யா அல்லாஹ். அந்த கலிமாவுக்கு பின்னால எந்த நபியுடைய சுன்னத்தில துனியா ஆகிரத்துடைய வெற்றியை வச்சிருக்கிறியோ அந்த அன்பு நபியுடைய நேசத்தை தாயா அல்லாஹ், அந்த நபியுடைய முஹப்பத்தை வளர்த்து தாயா அல்லாஹ். அந்த நபியுடைய ஒவ்வொரு சுன்னத்திலும் எங்களோட துனியா ஆகிரத்துல வெற்றி இருக்கிறது யா அல்லாஹ். 100க்கு 100 எங்களோட ஹபீபை பின்பற்றி அந்த ஹபீபோட சுவர்க்கம் நுழையக்கூடிய தௌஃபீக எங்களுக்கு எல்லாருக்கும் நசீபாக்கு யா அல்லாஹ். எங்கட மஸ்ஜிதுகளை கபூல் செய்ய அல்லாஹ். எங்கட மஸ்ஜித போல எங்கட வீடுகள் ஆக்கித்தாயா அல்லாஹ். எப்படி மஸ்ஜிதுகள்ல தொழுக அல்லாஹ் நல்ல காரியங்கள் நிறைவேற்றப்படுவதோ இதை போல எங்கட வீடுகளையும் மஸ்ஜிதுகளுடைய சூழலை உண்டாக்கித்தாயா அல்லாஹ். எங்கட மனைவி மக்களையும் கபூல் செய்ய அல்லாஹ். எங்கட பிள்ளைகளை கபூல் செய்ய அல்லாஹ். எங்கட குடும்பங்களை கபூல் செய்ய அல்லாஹ். எங்கட ஒவ்வொரு செயல்களையும் எந்த முறையில செஞ்சா அல்லாஹ் உன்னை பொருத்தத்தோட உன்னை சந்திக்கலுமோ அதுக்கு தேவையான இல்முகளை படிச்சுத்தாயா அல்லாஹ். அதுக்கு தேவையான எல்லா இல்முடைய வாக்குகளையும் திறந்துட்டா ரஹ்மானே. நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய் என்ற சிந்தனையோட எங்கட துனியா ஆகிரத்துடைய சகல செயல்களையும் அமைச்சிட்டாயா அல்லாஹ். நல்ல குணங்களை தாயா அல்லாஹ். விசேஷமாக நல்ல அகலாக்குகளை தா ரஹ்மானே. நல்ல பண்புகளை தாயா அல்லாஹ். எங்கட நாவுகளை பாதுகாத்துடியா அல்லாஹ். எங்கட நாவுகளால யாத உள்ளமும் உடைக்கப்படக்கூடிய கருவிகளாக எங்கட நாவுகள் ஆக்கிடாத ரஹ்மானே. எல்லாம் மக்களோட சேர்ந்து வாழணும் யா அல்லாஹ். மக்களோட குறைகளை எங்களுக்கு காட்டிடாத யா அல்லாஹ். மக்களோட சேர்ந்து மக்களை மன்னிச்சு மறந்து குறைகளை மறந்து சேர்ந்து வாழ மௌத்து வரைக்கும் எங்களுக்கு தௌபீக் செய்ய அல்லாஹ். எங்கட ஜனாசாக்களுக்கு மக்கள் வரணும் யா அல்லாஹ். எங்கட ஜனாசாக்களுக்கு எங்கட நனவுகளை சொல்லி மக்கள் உன்னிடத்துல துஆ செய்யணும் யா அல்லாஹ். அதுக்கு தேவையான குணங்களை தாயா அல்லாஹ். அதுக்கு தேவையான பண்புகளை தாயா அல்லாஹ். எங்கட ஜனாசாவை அடக்கிட்டு வந்து நாங்க வாழும் காலத்துல செஞ்ச தவறுகளை பேசக்கூடிய முறையில மோசமான குணங்கள் எங்களுக்கு யாருக்கும் தந்திடாத யா அல்லாஹ். எங்கட பிள்ளைகள் குடும்பங்களுக்கும் கொடுத்திடாத ரஹ்மானே. நல்ல பண்புகளை தாயா அல்லாஹ். நல்ல சிவத்துகளை தாயா அல்லாஹ். ஹயாத்தோட இருக்கிற உம்மா வாப்பட வாழ்க்கையில பரக்க செய்யா அல்லாஹ். வெளிச்சமாக்கி யா அல்லாஹ். பிரகாசப்படுத்தி யா அல்லாஹ். ஆயுள் ஆரோக்கியத்துல பரக்க செய்யா அல்லாஹ். யாரெல்லாம் முன்னிடத்துல
இடத்துல வந்து விட்டார்களோ அந்த ஸ்ரீதேவிகளுடைய கபறுகளை பொருந்திக்கோ யா அல்லாஹ், வெளிச்சமாக்கி யா அல்லாஹ், கயாம வரைக்கும் சங்கரத்துக்கு தோதுவான நிலைமைகளை உண்டாக்கி கொண்டு யா அல்லாஹ், இந்த ஊர்ல யாரெல்லாம் கபறுவாசிகளோ அவர்கள் அனைவருடைய கபறுகளை வெளிச்சமாக்கி யா அல்லாஹ், இந்த ஊரை கபூல் செய்ய யா அல்லாஹ், இந்த மண்ணை பொருந்திக்கோ யா அல்லாஹ், நிறைய மூத்தவர்கள் வாழ்ந்த மண் யா அல்லாஹ், நிறைய உலமாக்கள், நிறைய நாதாக்கள், ஷேகுமார்களை உருவாக்கிய மண் யா அல்லாஹ், இதுல நிறைய மூத்தவர்கள் இந்த ஊரை விட்டு போய்விட்டார்கள் யா அல்லாஹ், அவர்கள் அனைவர்களுடைய கபறுகளை வெளிச்சமாக்கி யா அல்லாஹ், அவர்களுடைய குடும்பங்கள், பரம்பரை, பிள்ளைகள் இந்த இடத்துல கை நீட்டி இருக்கிறார்கள் யா அல்லாஹ், இவர்கள் எல்லோருக்கும் விமோசனங்களை நசீபாக்கி யா அல்லாஹ், இவர்களுடைய தொழில் வியாபாரங்கள்ல, பொருளாதாரங்கள்ல அபிவிருத்திய விஸ்தீர்ணத்தை உண்டாக்கி யா அல்லாஹ், எங்கள்ல யாரெல்லாம் கடனாளிகளோ கடன்களை தீர்த்திவை யா அல்லாஹ், யாரெல்லாம் நோயாளிகளோ நோய்களை குணப்படுத்தி யா அல்லாஹ், கடைசி முடிவை நல்லதாக்கி யா அல்லாஹ், உன்னை சந்திக்கக்கூடிய நாள சந்தோஷமான நாளாக பெற்றுக்கொள்ள தௌஃபீக்